நமச்சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம். இதே நம்ம பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நாம் இந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறோம்? ஏதோ காலையில் குளித்து முடித்த உடனே சாமி கும்பிடணுமே அப்படின்னு கடமைக்கு ஒரு 5 தடவை கடன்னு சொல்லிட்டு ஓடுறோம். இல்லைன்னா 108 தடவை உரு போடணும் அப்படின்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு நம்ம மனசு முழுக்க வேறு ஏதோ சிந்தனையோட உதடுகள் மட்டும் மெஷின் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும். இப்படி சொல்கிறதுனால நமக்கு முழுமையான ஆத்மீக பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. எந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம எத்தனை முறை சொல்கிறோம் அப்படிங்கிற எண்ணிக்கையை விட அதன் ஆத்மீக பொருளை உணர்ந்த எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம இந்த நமச்சிவாய மந்திரத்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஆழமான ஆத்மீக ரகசியங்களையும் அதை எப்படி சொன்னால் நம்ம ஆத்மாவுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும் அப்படிங்கிறதை பற்றியும் ரொம்ப இயல்பாக மனசு விட்டு நமக்கு பேசலாம். முதல்ல இந்த நமச்சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்துக்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச ஆத்மீக ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, ஏன் நம்ம உடம்பு கூட பஞ்சபூதங்களால் தான் ஆனதுன்னு நமக்கு தெரியும். இந்த 5 எழுத்து மந்திரமும் அந்த பஞ்சபூதங்களே குறிக்குது. நா அப்படிங்கிற எழுத்து நிலத்தையும், மா அப்படிங்கிற எழுத்து நீரையும், சி அப்படிங்கிற எழுத்து நெருப்பையும், வா அப்படிங்கிற எழுத்து காற்றையும், யா அப்படிங்கிற எழுத்து ஆகாயத்தையும் குறிக்குது. அப்போது நாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலையும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வர்றோம். அது மட்டும் இல்லாமல் ஆத்மீக ரீதியாக இதுக்கு இன்னும் ஒரு அழகான அர்த்தம் இருக்குது, ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. நான் அப்படின்னா இறைவனோட மறைத்தல் ஆற்றல், மா அப்படின்னா இந்த உலகத்தோட மாயை, சி அப்படின்னா பேரொளியான சிவபெருமான், வா அப்படின்னா அவரோட கருணை அல்லது அருள் சக்தி, யா அப்படின்னா ஜீவாத்மாவாகிய நாம இந்த மந்திரத்தை முழுமையாக சொல்லும்போது, இறைவா, இந்த உலக மாயையில் இருந்து ஆணவத்திலிருந்தும் என்னை விடுவித்து உன்னுடைய அருள் சக்தியால் உன்னோட பாதத்தில் என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு நாம் ஆத்மா இறைவன்கிட்ட சரணாகதி அடையுது. இந்த ஆழமான அர்த்தம் மனசில் இருந்தால் இந்த மந்திரம் சொல்லும்போது நமக்கே தெரியாமல் ஒரு பக்தி பரவசம் நமக்குள் உருவாகும். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பையும் மனசையும் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. ஐயோ, இன்றைக்கி ஆஃபீஸு லேட் ஆகிடுமே, இல்லை இன்றைக்கி அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த கவலை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் அதெல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஓரமாக தூக்கி வைங்க. ஒரு அமைதியான இடத்துல நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய மூச்சை நல்லா கவனிங்க. மூச்சை உள்ளே போகிறதையும் வெளியில் வரதையும் ஒரு சில நொடிகள் கவனிங்க. நீங்கள் அப்படி கவனிச்சிங்கனாலே உங்கள் மனசு ஓரளவுக்கு அடங்கி ஒரு தியான நிலைக்கு வரும். இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். அதுக்காக டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷத்தில் இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த நமச்சிவாயா அப்படிங்கிற வார்த்தையை அவசரமாக இல்லாமல் ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் கொடுத்து நிதானமாக உச்சரிக்க ஆரம்பிக்கணும். நான் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது உங்களுடைய அடி வயிற்றில், அதாவது மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த அதிர்வு கிளம்பணும். மா அப்படின்னு சொல்லும்போது அது உங்கள் மணிபூரக சக்கரத்துக்கு வரணும். சி சொல்லும்போது அநாகதங்கிற அந்த இதய பகுதி, வா சொல்லும்போது விசுத்திங்கிற அந்த தொண்டை பகுதி, யா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் புருவ மத்தியமான ஆக்ஞா சக்கரத்துக்கு அந்த அதிர்வு போகணும். இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் மெல்ல மெல்ல நகர்த்தி நம்ம உடம்பில் இருக்கிற அந்த ஆத்மீக சக்கரங்களை நோக்கி உச்சரிக்கும் போது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுவிலும் ஒரு நேர்மறையான ஆற்றலை, ஒரு தெய்வீக வைப்ரேஷனை உருவாக்குறதை நீங்கள் நிஜமாகவே உணர முடியும். மெதுவாக கண்ணை மூடி சிவபெருமானோட கருணையான முகத்தையோ இல்லை ஒரு பிரகாசமான ஒளியையோ உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு உள் அன்போடு உருகி இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி பாருங்கள். அப்போது உங்கள் மனசில் ஒரு அமைதி பிறக்கும். அது வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆனந்தமாக இருக்கும், ஒரு ஆத்மீக திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் மனசில் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, இதுக்குன்னு தனியாக நான் விடிய காலையில் எந்திரிக்கணுமா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் எந்திரிக்கணுமா, இல்லை ஆச்சாரம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சடங்குகள் எல்லாமே இதுக்கு பண்ணணுமா, பக்தி பழமாக மாறணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. உண்மை என்னென்னா, இறைவனுக்கு உங்களுடைய தூய்மையான அன்பு மட்டும்தான் தேவை. அவன் நம்மக்கிட்ட
எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், தூய்மையான பக்தி. பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி அன்பால் மட்டும்தான் அவனை கட்டி போட முடியும். நீங்கள் காலையில் தூக்கத்தில் எழுந்திருக்கும் போதோ, இல்லை ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கும் போதோ, ஏன் நீங்கள் பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை ஓட விடலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சமையல் கட்டில் வேலை பார்த்துக்கிட்டே, இல்லைன்னா உங்கள் அன்றாட வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே கூட மனதார இதை சொல்லலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு பயம் உங்கள் மனசை வாட்டுது, யாரோ நம்மளை காயப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அழுகையாக வருதுன்னு வச்சுப்போம். அப்போது சத்தமாக சொல்ல முடியலனாலும் கூட கண்ணை மூடி மனசார நம சிவாய அப்படின்னு ஒரு 10 தடவை ரொம்ப ஆழமாக சொல்லி பாருங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரம் எல்லாம் அப்படியே இறங்கி ஒரு பெரிய நிம்மதி, അല്ലെങ്കിൽ ஒரு பாதுகாப்பான ஆத்மீக உணர்வு கிடைக்கிறது நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நமக்கே தெரியாமல் நம்மளுடைய அகங்காரம், கோபம், பொறாமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஒரு மந்திரம் வெறும் வார்த்தை கிடையாது, இது ஒரு ஆத்மீக சுத்திகரிப்பு. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கை என்ன அப்படிதான். அதையெல்லாம் வெறும் சாட்சியாக நின்று பார்க்குற ஒரு ஆத்மீக பக்குவத்தையும் ஒரு தெளிவான புத்தியையும் இந்த மந்திரம் நம்மளுக்கு கொடுக்கும். கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்கிறது நினைக்கிறது ஒன்று தான், இந்த மந்திரம் அப்படிங்கிறது வெறும் உதடுகளில் மட்டும் வந்துட்டு போகிற ஒரு வார்த்தை கிடையாது. அது நம்ம ஆத்மாவோட ஆழத்தில் இருந்து வர ஒரு உன்னதமான உணர்வு. அப்போது இன்னிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும்போது ஏனோ தானோ வந்து கடமைக்கு மட்டும் சொல்லாமல், நான் சொன்ன மாதிரி ஆத்மீக பொருளை உணர்ந்து கொஞ்சம் நிதானமாக அந்த ஒளியோட அதிர்வே உங்கள் உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் முழுசாக உணர்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கையோட சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு தெளிவான ஆத்மீக பாதையும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். இதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆத்மீக பழக்கமாக மாற்றிக்கிட்டு உங்களுக்கு கிடைச்ச அந்த நேர்மையான மாற்றத்தை, உங்கள் அனுபவத்தை என்கூட கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அருமையான ஆத்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.